அடுத்தது கன்னி ராசி மேம். கன்னி ராசிக்கு சனி வக்கர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கன்னி ராசி என்பர்களுக்கு கண்டக சனியாக இருக்கார். கண்டக சனியாக இருந்தாலும் கண்டக சனி அப்படின் போது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான மனமுட்டம் அப்படின்றது ஏற்படணுன்ற விதி. அப்போ முதல்ல கன்னிராசி என்பர்களுக்கு குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நான் பல வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் உண்டு, கண்டிப்பாக நடந்துடும். ஆல்ரெடி குழந்தை ஏன் பெத்தன்னு வருத்தத்தில் இருக்கேங்க நான். ஏன்னா என் பிள்ளையினால ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்குறவங்களை விட குழந்தைய பெத்துட்டு ஐயோ என்னால் முடியலன்னு கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். ஒவ்வொரு அதாவது குழந்தைங்களுக்கு டச் சொல்லி கொடுக்குறாங்க. உங்களுக்கு தெரியும் டச். இப்ப நடிகைகள்னு இல்ல, ஒரு பொதுவா வீட்டுல பொம்பளை குழந்தை இருக்கு அப்படின்னாலே டச் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, ரைட் டச் ராங் டச் சொல்லி கொடு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நீ ரைட் டச் ராங் டச் சொல்லி கொடு. யாருனோட பார்வை எப்படி அதையும் சொல்லி கொடு. நீ நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு நீ சாமி கும்பிட மட்டும்தான் சொல்லி கொடுக்குற, நல்ல வழி மட்டும்தான் சொல்லி கொடுக்குற, கெட்டதை நீ சொல்லியே கொடுக்க மாட்டேன்ற. நான் திருப்பி உன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன். நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டாக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களோட ஆட்டோமேட்டிக் பிஹேவியர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். கருக்கூடி இருக்குங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சம் காம்ப்ளிகேஷனில் அபார்ட் ஆன மாதிரி தோணுது. த்ரெட்டனிங் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்துட்ருக்கிற எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் அனைவருக்குமே வணக்கம். ஏன்னா அவ்வளோ ரசிகர்கள், அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்கீங்க எங்களுக்கு. நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் என்ன கொடுக்கணும், உங்களுக்காக என்ன பேசணும் அப்படின்னு நாங்கள் இன்னும் ரெடி ஆகிட்டுருக்குறோம். அப்போது அதுக்கெல்லாம் நீங்கள் தானேங்க காரணம். ஸோ வியூவர்ஸ், உங்களுக்கெல்லாம் நாங்கள் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. எங்கள் சேனலை இந்தளவுக்கு நீங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது சனி பெயர்ச்சி இப்போ தாங்க முடிஞ்சுது. ஆனால் சனி வக்கர பெயர்ச்சின்னு ஒன்று இருக்கான். அப்படின்னா என்ன? சனி வக்கர பெயர்ச்சின்னா என்ன? அந்த சனி வக்கர பெயர்ச்சியில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது, என்னென்ன தீமைகளும் நடக்க போகுது எல்லாமே தெரிஞ்சுப்போம் இல்லையா? இந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்கர பயிற்சியில் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஜோதிடர் அப்படின்னு சொல்ல முடியாது, அவ்வளோ ஒரு அழகு தேவதை மாதிரி உட்காந்துருக்காங்க என் முன்னாடி. அப்படி ஒரு ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன். உங்களுக்கு கண்டிப்பாக அவங்கள நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்களாம் அவங்களுக்கு நிறைய ஃபேன்ஸாகவும் இருந்திருப்பீங்க. நான் முதல்ல அவங்களோட ஃபேனு. நிறைய கேட்டு தெரிஞ்சுப்போமே. இந்த சனி வக்கர பயிற்சியில் எவ்வளோ விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க 12 ராசிக்கும் அப்படின்னு நம்ம அவங்கள கேட்டு தெரிஞ்சுப்போம். அவங்களே சந்திப்போமா? வாங்க அவங்கள பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். மேம், இப்போது சனி வக்கர பயிற்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ தான் சனி பயிற்சியே முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளேயும் சனி வக்கர பயிற்சியா அப்படின்னா என்ன அப்படின்னு நாங்கள் யோசித்த நேரத்தில் நம்ம தீபா அருளாளன் மேடம் தான் இருக்காங்களே, அவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு உங்களை கேட்கலான்னு இருக்கோம். இப்போ இந்த சனி வக்கர பயிற்சி அப்படின்னா என்ன, முதல்ல அது சொல்லுங்க மேம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறத சனி பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகி ஒரு ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 2.5 வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். இருக்கிறதுலே அதிக நேரம் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய பிளானட் யாரு, கிரகம் யாரு அப்படின்னா சனி பகவான். அதனால தான் சனியை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க. ராகு கேது ஏறக்குறைய 18 மாதம். அதுக்கப்புறம் குரு பயிற்சி, குரு ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது 1 வருஷம். ஆனால் சனி 2.5 வருஷம். அந்த 2.5 வருஷத்துல கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துலேயே வச்சு செய்வார். கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார், 2.5 வருஷத்துல பெரிய லெவலில் கொடுத்துருவார். ரெண்டுமே சனிக்கு உண்டு. அப்போ இந்த சனி பகவான் ஒரு ராசியில் சஞ்சாரம் பண்ணும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா ரெட்ரோகிரேட் ஆவார். ரெட்ரோகிரேட் ஆவார் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பின்னோக்கி செல்வார் அப்படிம்பாங்க. பின்னோக்கி செல்வார்னா ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை கடக்கிறது இல்லை, நட்சத்திர பாதங்களை மட்டும் கடப்பார். அவர் ஸ்லோ டவுன் ஆவார் மேடம். ஆல்ரெடி ஸ்லோ பிளானட், ஸ்லோ டவுன் ஆவார். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடையிறது, சனி வக்ர பயிற்சி அடையிறது அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் இப்போ மீனத்திலே தான் இருக்கார்.
மீனத்திலே இருந்தாலும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரேவதியில இருக்காரு. ரேவதி நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றாரு. 8-10 வரைக்கும் ரேவதியில இருப்பாரு. அதுக்கப்புறம் 9-10ல இருந்து உத்திரட்டாதி அவரோட சொந்த நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ண ஆரம்பிப்பார். பொதுவா சனி மத்த நட்சத்திரத்துல இருக்கிறத விட அவரோட சொந்த நட்சத்திரத்துல பலம் அதிகம். நல்லது செய்யணும்னாலும் பெரிய ரொம்ப ஸ்ட்ரென்த்தா செய்வாரு, கெடுக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப இன்டென்சிஃபைடா செய்வாரு. அந்த விதத்துல ஒவ்வொரு ராசிக்குமே இம்பாக்ட் அப்படின்றது இருக்குதா மேடம் செய்யுது. இப்ப நிறைய பேர் என்ன நினைப்பாங்களா மேடம், நீங்க கேட்ட மாதிரி தான், இப்பதான் சனி பயிற்சியை பத்தி சொன்னாங்க, அதுக்குள்ள சனி வக்ரகதி சொல்றாங்க, இந்த அஸ்ட்ராலஜர்ஸ்க்குலாம் வேலையே இல்லை அப்படிம்பாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா மேடம், இதெல்லாம் சூக்ஷ்மமா நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்க ஒரு இன்ட்டு கொடுப்போம், அதை சார்ந்து நீ பல முடிவு எடுக்கலாம், முக்கியமான முடிவு. கெட்டது நடக்க போகுது அப்படின்னாலும் நாங்க உங்களை எச்சரிக்கிறோம், அதை சார்ந்து நீ ஒரு சிலத்துல உஷாரா இருக்கலாம். நம்பிக்கை இல்லாதவங்க யோசிக்க வேண்டியதில்லை, பார்க்கவும் வேண்டியதில்லை. ஆனா நம்பிக்கை இருக்கிறவங்க பிளானட்ஸ் நெவர் சே இல்லை மேடம். இது எங்க சின்ன வயசுல இருந்து நாங்க கேட்டு கேட்டு வளர்ந்தது. பிளானட்ஸ் நெவர் சே இல்லை, பிளானட்ஸ் ரூல்ஸ் த வேர்ல்ட் அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைக்கிறோம் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால நம்ம வாழறோம் அப்படின்னு. நீ வந்து உன்னோட புத்திசாலித்தனம் சுடர் விட்டு எரியறதுக்கும் கிரகங்கள் காரணம், உன்னோட புத்திசாலித்தனம் மங்கி போறதுக்கும் கிரகங்கள் காரணம் அப்படின்றத புரிஞ்சுட்டு நாங்க சொல்ற ஹின்ஸை கொஞ்சம் காஷியஸா ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லது மேடம். சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நல்லா இப்போ புரிஞ்சிருக்கோம், தெளிவாக சொல்லியிருக்காங்க மேம். இப்போ வந்து இந்த சனி வக்ர பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் என்னென்ன நன்மைகள் என்னென்ன தீமைகள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக மேடம். அடுத்தது கன்னி ராசி மேம். கன்னி ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி மேம் இருக்கு? சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் கன்னிராசி என்பர்களுக்கு கண்டக சனியாக இருக்கார். கண்டக சனியாக இருந்தாலும் கண்டக சனி அப்படின் போது ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு விதி இருக்குது. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு விதமான மனமுட்டம் அப்படின்றது ஏற்படணுன்ற விதி உண்டு. பொதுவாகவே இந்த கால புருஷனுக்கு கார்னர் ராசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஃபேமிலி லைஃப் ஒரு காம்ப்ரமைஸ் தான். அப்படி பார்த்தா ரைட் கார்னரில் வந்து கன்னி வந்துடுறார். இப்போ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ராசி கட்டத்தை வைக்கிறோம்னா ரைட் கார்னர் கன்னி வந்துடுறார். அப்போ அந்த ரைட் கார்னருக்கு ராசிக்கு ஃபேமிலி லைஃப் ஆல்ரெடி காம்ப்ரமைஸ் தான், இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்மளுக்கு மருத்துவ செலவு அப்படின்றது கொடுத்துருவார். ஒரு குட்டி ஆக்சிடென்ட் கொடுப்பார், திடீர் மருத்துவ செலவு கொடுப்பார், ஃபேமிலியில் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் கொடுப்பார். இந்த பொசிஷனில் தான் அவர் இருக்கார். இந்த பொசிஷனில் அவர் இருந்தாலும் குருனோட பார்வையினால அவர் இது எதுவுமே செய்ய போகிறதில்ல. அவர் இப்போ வக்ரகதி அடைகிறார். கெடு பலன்களை கொடுக்கணுன்ற சனி வந்து பார்த்தீங்கன்னா வீக் ஆகிறாரு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து பின்னோக்கி லைட்டாக போகிற மாதிரி நட்சத்திர பாதங்களை கிடக்கிறார் பார்த்தீங்களா, அவர் லைட்டாக வீக் ஆகிறார், இன்னும் ஸ்லோ டவுன் ஆகிறார், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அதுக்கும் மேல குருனோட பார்வை இருக்கிறதுனால பெருசா நீ எதுவுமே யோசிக்க வேண்டாம், எல்லாமே நல்லதுதான் நடக்க போகுது. என்னென்ன விதத்துல நல்லது நடக்க போகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இவங்களுக்கு 5ஆம் பாவத்துக்கு அதிபன் சனி பகவான், 5க்கும் 6க்கும் அதிபன். அப்ப முதல்ல கன்னிராசி என்பவர்களுக்கு குழந்தை பிராப்தமே இல்லைங்க. நான் பல வருஷமா வைத்தியம் பண்ணிட்டு இருக்கேன், கண்டிப்பா குழந்தை பிராப்தம் உண்டு, கண்டிப்பா நடந்துரும். ஆல்ரெடி குழந்தை ஏன் பெத்தன்னு வருத்தத்துல இருக்கேங்க நான். ஏன்னா என் பிள்ளையினால ஏகப்பட்ட கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேடம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, குழந்தை இல்லை அப்படின்னு ஏங்குறவங்களை விட குழந்தைய பெத்துட்டு ஐயோ என்னால முடியலன்னு கஷ்டப்படுறவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம். அதாவது தப்பான குடும்பத்துல தான் நல்ல பிள்ளைங்க பிறக்குது, நல்ல குடும்பத்துல தான் தப்பான பிள்ளைங்க பிறக்குது. கரெக்ட் தான் மேம், அது நிறைய எனக்கே தெரியும். ஆமா, நல்ல குடும்பத்துல தப்பான பிள்ளைங்க பிறக்கிறது இல்ல மேடம், நல்ல குடும்பத்துல நல்ல பிள்ளைங்க தான் பிறக்குது. இதுங்களுக்கு நம்ம கெட்டது சொல்லி வளர்க்க நம்மளுக்கு தெரியல, அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. கெட்டது சொல்லி வளர்க்க தெரியல, உலகத்துல இருக்க இருக்கும். ஆமா, கஷ்டத்தை சொல்லி வளர்க்க முடியல, பணமே கொடுத்து இருக்கிற குழந்தைக்கு எடுத்து கொடுத்து. ஆமா மேடம், இப்ப குழந்தைங்களுக்கு வந்து சாமி கும்பிடு, இது பண்ணு, அது பண்ணுன்னு சொல்லி கொடுக்கறத விட, அப்பா உலகத்துல இந்த கெட்டது இருக்கு, இந்த விஷயத்துல ஏமாறுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, ஏமாத்துறதுக்கு பத்திரமா தாண்டி வரணும் சொல்றோம், சொல்லி கொடுக்கணும். இப்ப பெரிய பெரிய நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு டச் சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு தெரியும் டச். இப்ப நடிகைகள்னு இல்ல, ஒரு பொதுவா வீட்டுல பொம்பளை குழந்தை இருக்கு அப்படின்னாலே டச் சொல்லி கொடுக்குறாங்க. ஆமா, ரைட் டச் ராங் டச் சொல்லி கொடு. ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் நீ ரைட் டச் ராங் டச் சொல்லி கொடு. யாருனோட பார்வை எப்படி அதையும் சொல்லி கொடு. நீ நல்ல குடும்பத்துல பிறந்துட்டு நீ சாமி கும்பிட மட்டும்தான் சொல்லி கொடுக்குற, நல்ல வழி மட்டும்தான் சொல்லி கொடுக்குற, கெட்டது நீ சொல்லியே கொடுக்க மாட்டேன்ற. நல்லது எப்ப புரியும் அப்படின்னா, கெட்டது இவ்வளவு இருக்கு அப்ப நீ இப்படி இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேடம் பொதுவா என் குழந்தைக்கு இந்த கோர்ட் ரூம் அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு இது நடக்கும், ஒரு சீரியல் ஹிந்தியில சிஐடி அப்படின்னு ஒரு சீரியல் இருக்கும். இதெல்லாம் நான் பார்க்க கத்து கொடுப்பேன். நான் உட்காந்து பார்ப்பேன், கூட உட்கார வச்சு பார்க்க வைப்பேன். ஏன்னா உலகத்துல நடக்கிற கெட்டதை நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ, அப்பதான் நீ வந்து பாத்தீங்கன்னா உஷாரா இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஏன் நம்ம நல்ல குடும்பத்துல குழந்தைங்க வந்து கெட்டு போதுன்றோம். நீ நல்ல குடும்பத்துல நல்லது மட்டுமே சொல்லி வளர்க்குற, கெட்டதை காமிச்சு கொடு, கெட்டது வந்து போக சொல்லி கொடுக்காத. இப்படி போனா இப்படி ஆயிடும் சாமி, இப்படி போனா இது ஆயிடும் கண்ணு, இது இந்த விஷயத்துல இப்படி ஒரு ஆபத்து இருக்கு, நம்ம சொல்லி வளர்க்காது நம்ம தப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப குழந்தைங்க ரீதியா நீ கஷ்டப்படுற அப்படின்னா
அந்த குழந்தைங்க ரீதியா ஒரு நாளைக்கு 10 பிரச்சனை 10 முறை நீ மனசு கஷ்டப்படுற அப்படின்னா 4 முறை தான் மனசு கஷ்டப்படுவ, 6 முறை நீ கஷ்டப்பட மாட்டே. அந்த அளவுக்கு குழந்தைங்களோட குணாதிசயங்கள்ல மாற்றம் அப்படின்றது வந்து இது ஒரு பெரிய பிளஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேடம் 6ஆம் பாவத்துக்கும் இவன் தான் அதிபன், அதாவது சனி பகவான் தான் அதிபன். கடன் குறித்து எனக்கு ரொம்ப கவலை இருக்கு. என் உடம்பு நோயினால ரொம்ப தின்னுது, என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் நோயில ரெக்கவரே எனக்கு ஆகல அப்படின்னாலும் கடன் வந்து பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம் காலபுருஷனுக்கே 6ஆம் பாவம் கன்னி. கடன் வாங்கினாங்கன்னா வாங்கிட்டே இருப்பாங்க. பொதுவாகவே கன்னி கடன் வாங்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி வட்டி வட்டி குட்டி 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 அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ கடன் குறித்து ரொம்ப கவலை இருக்குது. அந்த கடனை ஏதாவது ஒரு விதத்தில் அடைக்கணும்னு நான் யோசிக்கிறேன். இந்த காலகட்டத்தில் அடைச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். இது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம 2 பகுதியை தானே சொல்கிறோம். இப்போ இது 1-11 வரைக்கும் இந்த மாதிரி நிறைய நல்லது நடக்கும். 1-11 அதுலேருந்து டிசம்பர் 11 வரைக்கும் என்ன ஆகும்? திருப்பி புள்ள முருங்கை மரத்தில் ஏறி உட்காரும். நான் திருப்பி உன் சொல் பேச்சு கேட்க மாட்டேன். நான் எதுக்கு உன் பேச்சு கேட்கணும்? நீ என்ன சொல்றியோ அதுக்கு நான் ஆப்போசிட்டாக தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி குழந்தைங்களோட அட்டமெண்ட் பிஹேவியர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். கருக்கூடி இருக்குங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சம் காம்ப்ளிகேஷனில் அபார்ட் ஆன மாதிரி தோணுது. த்ரெட்டனிங் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வருது. இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் பட்ட கஷ்டம் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. நம்ம லைஃப்பில் பட்ட அனுபவங்களை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து சந்திப்போம். அது வந்து பெரும்பாலும் நல்ல அனுபவங்களை விட ஒரு கசப்பான அனுபவங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதனோட பீரியட் வந்து ரொம்ப கம்மி. அப்ப என்ன தெரியுங்களா மக்கள் நினைப்பாங்க, இங்க எல்லாம் ஜோதிடர்கள் எல்லாம் வந்து உட்காந்துச்சுங்க, நல்லா பட்டுப்புடவை கட்டின்னு வந்துக்குச்சுங்க, நல்லா பூ வச்சுன்னு வந்துச்சுங்க, என்னென்னலாம் சொல்லுச்சுங்க, ஒண்ணுமே நடக்கலையேப்பா அப்படிம்பாங்க. நடக்கும். ஆனா என்னன்னா பிளானட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஒரே இடத்துல உட்காடுறாங்களா, அவங்க ரெட்ரோகிரேட் ஆவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி ஆவாங்க. இப்போ குரு வந்து அதிசாரமாக போயிட்டு வருவார். இந்த மாதிரிலாம் பிளானட் செய்வாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா ரொம்ப கொடுமையான காலகட்டத்தில் இருக்கவங்க அந்த நேரத்தில் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும், ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக பிளானட்ரி பொசிஷன்ஸே அப்படி இருக்கும். அப்போ இந்த மாதிரி வரும்போது கண்ணி என்ன நினைப்பாங்க, எல்லாரும் சொன்னதும் தப்புப்பா, திருப்பி நான் இந்த காலகட்டத்தில் ஆக்சிடென்ட் ஆகி தானே உட்காந்தேன், நல்லா இருக்குன்னு சொன்னாங்களே, மருத்துவ செலவு செஞ்சுட்டு தானே இருந்தேன், பிள்ளைங்க தொல்லைகளை அனுபவிச்சுட்டு தானே இருந்தேன் அப்படின்னுக்கும். அது திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ ஆகக்கூடிய காலகட்டம் அந்த பர்டிகுலர் காலகட்டம். அந்த பர்டிகுலர் காலகட்டம் குழந்தைங்க கிட்ட அமைதியாக இருங்க. நைட் டைம் டிராவல் பண்ணாதீங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அப்போ மீதி நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கும். நம்ம எப்பயுமே இருக்கணும், அந்த காலத்தில் கூடுதல் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஸோ நம்மளோட கர்மிக் லெசன்ஸை அனுபவிக்கக்கூடிய காலம் அப்படின்றது கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். இது இந்தந்த காலகட்டத்தில் இது செய்யணுன்ற விதி இருக்கு மேடம். நீ வந்து ரொம்ப வந்து விதண்டாவாதெல்லாம் பேசாமல் தேவையில்லாமல் கமெண்ட் போடாமல் சொல்கிறத செஞ்சியானா நல்லா இருப்பேன். உண்மை சொல்றத செஞ்சாரு நல்லா இருப்பேன். எங்களை பத்தி நீ கமெண்ட் போட்டு என்ன பண்ண போற? நாங்க சொல்றோம் ஓகே தான், அது நம்மளுக்கு உற்சாகத்தை தான் கொடுக்கும். ஆமா, நல்ல கமெண்டா கொடுங்களேன். அது அப்படி சொல்லுங்க. இன்னும் நாங்க ஏதாவது சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். சிலர் வந்து சொல்லுவாங்க, என்ன ஒரு லேடி வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு பொண்ணு மேடம் என்கிட்ட கேட்டுச்சு, மேம் உங்களுக்கு ஒரு என்னமோ ஒரு கமெண்ட் சொல்லிச்சு மேடம் கேட்டேன் அப்படின்னு. இவங்களுக்கு வந்து இவங்க அது அந்த பொண்ணு தான் சொல்லிச்சு, ரிஷபத்தை பத்தி ஓவரா பில்டப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி அப்பதான் நான் சொன்னேன், என்னத்தை பில்டப் பண்ணி என்னத்தமா நாங்க பண்ண போறோம், இல்ல சேனலுக்கு வியூஸ் கிடைக்கிறது என் சேனலா அது அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மாதிரி ஏன் மேடம் நான் எத்தனையோ சேனல்ல பேசுறேன் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் கமெண்ட் போடக்கூடாது. சொல்றோமா முடிஞ்சா செய், இல்லைன்னா கம்முன்னு விட்டுரு, உன் நல்லதுக்கு நாங்க சொல்றோம். என்ன மேடம்? இந்த மாதிரிலாம் மேடம் நான் எனக்கு அஷ்டமத்து சனி இருக்கும்போது நான் ரொம்ப யோசிச்சேன் மேடம். எப்படி யோசிச்சேன்னா, நம்ம பயங்கரமா சிவ வழிபாடு பண்றோம், சனி நம்மள என்ன செய்ய போறான், சனி ரொம்ப சாதாரணமா நினைச்சேன், ஆனா வச்சு செஞ்சான். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் பகிர்ந்துக்கிறோம். உண்மை அதுதான், எனக்கெல்லாம் அப்படி இருந்ததுன்னு தானே நம்ம சொல்றோம். உண்மை எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, நம்ம அப்படி சொன்னா உனக்கு என்னம்மா நீ நல்ல பட்டு புடவை கட்டி ஜம்முன்னு தானே இருக்க அப்படின்னு ஒரு கமெண்ட் வரும். நான் என்ன அதுக்காக கிழிஞ்சு போன புடவையா கட்டிட்டு வர முடியும்? அதுக்கும் மேல மேடம் என்னோட ப்ரொஃபஷன் அஸ்ட்ராலஜி கிடையாது, இட்ஸ் மை பேஷன். எனக்கு ப்ரொஃபஷன் ஒண்ணு இருக்கு, அது ஆமா டாக்டர் ப்ரொஃபஷன். அதையும் மீறி நம்ம அஸ்ட்ராலஜி எல்லாம் சொல்றோம் அப்படின்னா நல்லதுக்கு சொல்றோம், புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கமெண்ட் கொடுங்க, நல்ல பாசிட்டிவா கொடுங்க, அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். உண்மையை கொடுங்க. உண்மையை கொடுங்க, அதுதான் மெயின். அப்ப நீங்க இப்படி கொடுக்கும்போது தான் எங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது என்னென்ன சொல்லலாம், இன்னும் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்லாம் எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். அதனால நீங்க கொடுக்கறது கொடுங்க கமெண்ட்லாம், அதெல்லாம் எங்களுக்கு சந்தோஷம்தான். எதை சொன்னாலும் நாங்களும் ஏற்றுக்கிறோம். ஏன்னா உங்கள் நன்மைக்காக தான் அவங்க உட்காந்து இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. உஷாராக இருங்க, இந்த நேரத்தில் இப்படி பண்ணுங்கள், இது நடக்க போகுது, அது இதெல்லாம் உங்களுக்காக தானே சொல்கிறோம். அதனால் அதை ஏற்று அதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? தேங்க்யூ. வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து மேமை வந்து நீங்கள் நேரடியாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸும் அவங்க நீங்கள் பார்க்கலாம். ஜாதகத்தில் இது எழுது, வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஜாதகம் அனுப்பலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுவாங்க. தேங்க்யூ.